இது பொலிட்டிக்கல் பொடிமாஸ். அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ராமதாஸை தலைவர்கள் சந்தித்து வருகிறார்கள். போன் ஒட்டு கேட்பு முதல் கட்சி விவகாரம் வரையில் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. வாரிசு அரசியல் நெருக்கடியில் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து மட்டுமின்றி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் அன்புமணியை நீக்கியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். அப்போலோவில் அப்பா ராமதாஸை சந்திக்க போனார் அன்புமணி. வெளியே வந்து செய்தியாளரிடம் பேசிய போது, ஐயா ஐசியூவில் இருக்கிறாரு, பார்க்க முடியல என்றார். ஐசியூவில் இருக்கிறாரு, அதனால பார்க்க முடியல. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்தார். அடுத்தடுத்து அரசியல்கள் எல்லாம் சந்தித்து போட்டோக்கள் வெளியாகின. அன்புமணி பொய் சொல்கிறாரா, இல்லை ராமதாஸ் அன்புமணியை சந்திக்கவில்லையா என தெரியவில்லை. அன்புமணி அப்போலோவுக்கு எப்போ வந்தாரு? நான் ராமதாஸ் கூடவே இருக்கேனே, எனக்கு எதுவுமே தெரியாதே என சொல்லியிருக்கிறார் ஜி.கே. மணி. சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் ராஜ்குமாரை கடத்திய வீரப்பனை ராட்சசன் என்று ரஜினி சொன்னதும் ரஜினியை கடுமையாக விமர்சித்தார் ராமதாஸ். அதன் தொடர்ச்சியாக பாபா திரைப்படத்தில் பாமகவினர் ஓடவிடவில்லை. வீரப்பன், பாபா திரைப்படம், காவிரி பிரச்சனை ஆகியவை ராமதாஸுக்கும் ரஜினிக்கும் இடையே 2004 தேர்தலில் மோதலாக மாறியது. அப்போது சேற்றில் விழுந்த பன்றி ரஜினி என ராமதாஸ் சொன்னார். பதிலுக்கு ரஜினி வன்முறைகளின் ராஜா ராமதாஸ் என்றார். இப்படி மோதிக்கொண்ட ரஜினி கூட ராமதாஸிடம் நலம் விசாரித்தார். பத்ரிநாத் கோயிலுக்கு சென்றுள்ள ரஜினி அங்கிருந்தே செல்போனில் தொடர்பு கொண்டு ராமதாஸின் நலம் விசாரித்திருக்கிறார். ஆனால் அன்புமணி மீது மட்டும் பகை தீரவில்லை.